ஆரம்பத்துல சொல்லி இருக்கிறார். மணிய அடிப்பம், இவைய ஓட விடுவோம், ஊசிக்கு ஒருக்கா போடு போடு போட்டு விடுங்க. மணித்தார் சரிதானே நான் சொல்றேன்? மணித்தார் சரியா சொன்னடா தம்பி. பாத்தியோ, நீ இந்த சட்டாம்பிகளை பற்றி கதைச்ச. நான் இப்ப ஒரு சில தினங்களுக்கு முன்னால இந்த சட்டாம்பியில கதையை கேட்டேன். சட்டாம்பி சொல்லுது, இந்த தெற்கில இருக்கிற அரசியல்வாதிகள் முழு பேரிட வழக்கையும் நான் தான் பாக்குறேன், அதால எனக்கு நேரம் இல்லை என்று. பாத்தியிலே மக்கள் திருப்பியும் போய் கேளுங்கோ. என்ன சொல்லுறார் என்றால், இந்த தெற்கில இருக்கிற இப்ப புதுசா வந்திருக்கிற அரசியல் தலைமையின் முழு வழக்குகளையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறதால அவருக்கு தமிழர் பிரச்சனையை பற்றி கதைக்கிறதுக்கு இப்போதைக்கு நேரம் இல்லையாம். அப்ப அவரும் பாவம் தானே, வேலை சுமையில் எக்கச்சக்கமா இருக்கல்லோ தம்பி. அப்ப அவரை வீட்டுல நீங்கள் இருக்க வச்சாதான் அவர் அவர்களுடைய வழக்குகளை வந்து சரியா செய்யலாம் தம்பி. இல்லை என்று சொன்னால் பாவம் அந்த வழக்குகளை நடத்த முடியாமல் போயிடும். இல்லை, வழக்குகள் எல்லாம் பெரிய பெரிய வழக்குகள். அப்போ அந்த வழக்குகளை செய்கிறேன்றால் ஆயத்தப்படுத்தல் கடுமையா இருக்குமடாப்பு. அப்ப என்ன செய்யணும் என்றால், அந்த மனுஷன் பாவத்துக்கு நீங்கள் சுமையை கொடுக்க கூடாது. உங்களோட பிரச்சனையும் கதைக்கணும், அவங்களோட பிரச்சனையும் கதைக்கணும். இந்த ரெண்டு பக்கத்துக்குள்ளேயும் அந்த சிக்கிப்படுற பாடு இருக்குது. வேண்டாமடா. அப்ப அந்த சட்டாம்பிய பாவம் வீட்டுல இருக்க வையுங்கோ. அந்த தண்ட வேலையை கடுமையா செய்துட்டு இருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் 5 வருஷத்துக்கு பிறகு யோசிப்போம் என்ன செய்யலாமண்டு. விளங்கிச்சடா தம்பி? சட்டம்பியருக்கு ஒரு வழக்குக்கு 10 லட்சம் வேண்டுறாரு மணியத்தார் மணியை அடிச்சு போட்டார். மக்களை வடிவா கவனியுங்க. அவருக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுறதுக்கு காரணம் என்ன தெரியுமே? ஒரு வழக்குல நீதிமன்றத்துல போய் பாவனை பாடுறதுக்கு 10 லட்சமாம். அப்போ 1 மில்லியன். அப்போ 10 வழக்கு எடுத்தா 10 மில்லியன் அவருக்கு ஒரு மாசத்துல வருமானம். அப்ப அந்த வருமானத்தை விட்டுட்டு எங்கட மக்களின் பிரச்சனைய பார்க்க எப்படி நேரம் பெறும்? ஆனாலும் பரீனம் பாருங்க, வீட்டுக்கு வந்து மக்களே நாங்கள் உங்களை காப்பாத்தா போறோம், ஓடி வாங்கோ வாங்கோ அந்த ஒரு ஓட்டா போடுங்கோடினா நீங்களும் ஓடி போய் போண்டு போடுங்க. போன்னு சொல்லி போட்டு அவைக்கு போடாதீங்க, ஊசிக்கு வாவண்டு. மணியா இன்னொரு ட்விஸ்ட் வச்சார் பாருங்க. என்ன தெரியுமே? அவருக்கு தென்னிலங்கையின் வழக்க பார்க்கத்தானாம் நேரமாம். அப்ப நேரத்தை நோன்னு சொல்லி கழிக்கிற அவருக்கு நோவ ஊசிக்கு போடுங்க ஊசிக்கு. அவருக்கு தானே நேரம் இல்ல. அப்ப நோன்னு சொல்ல எடுத்து குத்துங்கப்பா. இவங்களை விடக்கூடாது, கண்டியல சொல்லி போட்டன். இவங்களை விடக்கூடாது. அவன் தலைக்கு மேல அடிச்சு சத்தியம் செய்யுங்கோ. சத்தியம் சும்மா என்ன? சத்தியம் சும்மா நான் சொல்லுவதெல்லாம் உண்மையா தவிர வேற எதுவும் இல்ல. ஊசிக்கு தான் ஓட்டுங்கோ. இவங்களை இனியும் விட்டு வச்சா நாடு தாங்காது, எங்கட தமிழினமும் தாங்காது. ஓட்டுங்கோ விட்டுறாதேங்கோ. கடைசி சந்தர்ப்பம் வெட்டுறாதேங்கோ. கடைசியா அவங்களோட வேட்டிய கலட்டிட்டு அவங்க கட்டி கொண்டு போயிடுவாங்க. இவங்களெல்லாம் கொள்ளக்கார கூட்டம். அப்போ உண்மையா அவங்க கொள்ளக்கார கூட்டம். அப்போ நேற்று எங்கட ஐயா சொன்னார். ஐயா ஆடம்பர வாகனத்துல வந்து இறங்கினமாம். அதுக்கு சிவப்பு கம்பளம் பிரிச்சு வர உள்ள கூட்டிக்கிட்டு போயினமா. நீங்க ஓட்டா போட்ட விட அவன் நாட்டுக்கு கட்டுற வரிய கொள்ள அடிச்சு கடைசியா உங்களுக்கு வந்து உருட்டுறாங்க. சத்தியமா இவ வேண்டாம். அப்ப என்ன செய்யுங்க? ஊசி எடுத்து நல்லா வடிவா குத்துங்க. இதைத்தான் மணியத்தார் சொல்லியிருக்கிறார். மணியத்தார் மிச்சத்தையும் சொல்லி விடுங்கப்பா, அடிச்சு விடுங்க. அப்பதான் மக்கள் கொஞ்சம் தெளிவா அரிப்பினப்பா. இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இதோட இவங்களுக்கு காய்ச்சல் இதுவும் பரவணும், 2ம் பரவணும். சொல்லுங்க மணியத்தார். இல்லையடா, அப்போ நான் பார்த்த நேற்று
அந்த கதிரையில 4 பேருக்கு லவுட் ஸ்பீக்கர் கட்டி கதைச்சு கொண்டிருந்தவங்க பார்த்தனியலே. அப்ப நான் யோசிச்சேன் தம்பி, அட சனந்தான் வரையில்ல, இறங்கி வந்து கீழே அந்த 4 பேரோடையும் கழிச்சிருக்கலாம் தானே இவங்கள், எதுக்கு லவுட் ஸ்பீக்கரை போட்டு கத்தி கொண்டிருந்தவங்கன்னு யோசிச்சேன். சரி, இந்த வேண்டா பொண்டாட்டிய தொட்டாலும் குற்றம் தொடாட்டிக்கும் குற்றம்ன்ற மாதிரி அவங்கள் வரையில என்றாலும் பரவாயில்ல, நாங்கள் கத்தி கத்தி அவங்களோட காதுகளை அடைக்க வைப்போம் என்று சொல்லி தம்பி யோசிச்சிருக்கிறார் போல நேற்று. ஆனா ஒன்று விளங்கணும் தம்பி, எங்களுடைய மக்கள் இன்னும் தங்களுடைய தாகம் தீரையில்லை என்றதுல உறுதியா இருக்கிறோம். அப்ப நீங்கள் இத்தனை வருட காலமாக செஞ்சதை எங்கட மக்கள் இலகுல மறந்துடுவினோம். இவங்கள் நச்சாங்கள் வாருங்கள், இவங்களுடைய அரசியல் இங்கதான் தோத்து போயிட்டுது. பிரபாகரன் என்றது ஒரு மனிதன் என்று இவங்கள் நச்சு கொண்டிருக்கிறாங்க, அது ஒரு உடல் என்று நச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த பிரபாகரன் என்றது எங்களுடைய மூச்சு, எங்களுடைய பேச்சு, எங்களுடைய சிந்தனை, நம் தேசத்தினுடைய சிந்தனையினுடைய பெயர்தான் பிரபாகரன் என்றதை இவங்கள் மறந்துட்டாங்கள் தம்பி. விளங்குதோ? அந்த ஆள் இருக்கும் வரைக்கும் அடுப்படிக்குள்ள துணியை கட்டி கொண்டு தலையில முட்டாக்க போட்டு கொண்டிருந்த கூட்டம் இப்ப வந்து சத்தம் போட்டுக்கொண்டு நாங்கள் தான் மீட்பர்கள் என்று சத்தம் போடுகிறோம். ஆனா தம்பி, இவர்கள் ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சிருக்கணும், காலத்தாலே அழிக்க முடியாத ஒரு சிந்தனை தான் அந்த மனிதனுடைய பெயர். அந்த சிந்தனைய வந்து சின்னஞ்சிறுசுகளோட மனதுல கூட ஆழமா விதைச்சு விட்டிருக்கிறார் எங்களுடைய மாமனிதன். அதை கூட புரிஞ்சு கொள்ள முடியல, எங்களுக்கு அரசியல் செய்ய வந்திருக்கிறாங்களாம். விளங்குதடா தம்பி? இவங்க நிற்கிறாங்கள் எளிதா எங்கட மக்களை ஏமாத்தி போட்டு அந்த சிந்தனையை அழிச்சு போட்டு சிட்டிக்கு சிட்டி பாரும் போத வஸ்துக்களும் சொகுசு வாகனங்களும் சொர்க்கபுரி மாதிரி வீடுகளும் பிள்ளைகளுக்கு வெளிநாட்டுல கல்வியும் என்று சொல்லி அவையண்ட அரசியல எங்கட மக்கள் மீது திணிக்க பாக்கினம் பாருங்கோ. நான் சொல்றது சரியில்லை தம்பி? சரியா சொன்னியல். ஆனா ஒன்றை மட்டும் சரியா சொல்லி இருக்கிறீர்கள் மணியத்தார். என்ன சொல்லுங்க, அந்த எனக்கு எங்கிட்ட போட்டிகள் சொன்னாங்க, அண்ணா ஓடி வாங்கோ ஓடி வாங்கோன்னா இந்த வீடியோவை பாருங்கோண்டாங்க. என்னடா எங்கடா பொடி புள்ளியல் இப்படி அலறாங்கன்னு நானும் விழுந்து அடிச்சு வேலிக்கால வாங்கி ஊந்து ஓடி போய் பார்த்தேன். பார்த்தோன்ன மணியத்தார் எனக்கு சிதிப்பு அடக்க முடியல. கண்ணால வேற ஆனந்த காட்டு ஏன் கட்டியல கதிர மட்டும்தான் கிடக்குது, தலையில காணையில. ஆனா இஞ்சல பேப்பர்ல அறிக்கை விட்டின பாருங்கோ, எங்கட கூட்டத்துல 1000 மக்கள் வருகை, விசில் அடிப்பு, மண்டபம் கிழிந்தது. அடே உருட்டுறதுக்கும் கொஞ்சம் நெஞ்சம் வேண்டாவே. எங்கடா கதிரையா கிடக்குது, ஆக்களை வேற காணையில. ஏண்டா அங்கள பார்த்தா வாகனம் தான் ரோட்டுல நிக்குது, வேலைக்கு காவலா வாகனத்தை நிப்பாட்டி போட்டு கூட்டம் அமைக்கிறது. அப்ப உண்ட மட்டும் எங்கடா மக்கள் வட்டிவாய் சொல்லி இறக்கலாம். என்னண்ட கதிரைய மட்டும் பார்த்து கதையுங்கோ, சனங்கள் உங்களுக்கு வராது. கதிரை மட்டும்தான் இப்ப வருது, நாளைக்கு இனி கதிரையில நீங்கெல்லாம் படுத்து கிடக்கணும். வெள்ளவட்டியல் வடிவா விளங்கி கொள்ளுங்கோ, மக்கள் உங்களை வச்சு நல்லா செய்யணும். இந்த அரசியலோட நீங்கள் வீட்டை போயிருக்கோம், அடிச்ச காசுல எங்களுக்கு அரவாசிய வெட்டி இருந்தா நாங்கள் இதுல இருந்து கத்திருப்போமோ. ஐயோ, நான் கட்டி வச்ச அரசியல் போச்சது. உந்த பொடியனுக்கு சாவச்சரிய கொடுத்திருந்தா செக்கா வந்துருக்க, வெளிநாட்டுல இருந்து கொட்டி தந்திருப்பாங்க. உணவானுக்கு நான் சின்ன சத்திய முதிக்கு ஆதரவை கொடுக்க போய் எல்லாம் போச்சதோ. அது
கிளவி மேல கொண்டா கட்டி பிடிச்சோ எப்படி சிரிக்கிறியோ அழுகுறியோட்டு வர அதுக்குள்ள ஒருங்கப்பா ஒருங்க அடே சிரிக்கிறியோ அழுகுறியோட்டு அழுங்கோ நல்லா அழுங்கோ அழுங்கோ எங்கடா மக்களை இப்படித்தான் அழ வச்ச நீயல் ஏரெண்டு கட்ட எட்டி உதைஞ்சிட்டல போனியல் பாராளு மண்டத்துல ஆள் இல்லாத மேஜிய கூத்து கூத்தாண்டு கோத்தே மகளே 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 என்று கத்தினியல் எல்லாம் கிழிஞ்சு போச்சு இப்ப ஒப்பாரி வைக்கிறதுக்கு கிளவிகளும் பெற மாட்டேனோம் குளவிதான் கறி கறி என்று கறிக்கும் சம்பந்தர் போன மாதிரி அநாத புனமா போங்க 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 மணியத்தார் நான் சொல்றது சரிதானே மணியத்தார் உதுதான் நடக்க போகுது நேற்று கதிரைய பார்த்த உடனே விளங்கிச்சது உதுதான் சொல்லுங்க மணியத்தார் சொல்லுங்க அண்ணா இனி வரும் காலத்துல சுடலைக்கு கூட போயில்லாத அளவுக்கு பண்ணி விட்டாங்க கூட கண்ண இப்படியோ ரோட்டா நட தெருவே தெரிய வேண்டியா நேத்து ஐயோ கதிரைய பார்த்தா இனி வரும் காலங்கள்ல அடிக்கிறதுக்கும் கூட வசதி கிடையாது இப்படியே அப்படியே போய் சுடலைக்கு நீங்களே போய் படுத்துடுங்க செலவு இல்லாம இல்லாட்டிக்கும் செலவுக்கு கூட காசு இருக்காது உங்களுக்கு அவங்க சேர்த்து வச்சிருக்கிறாங்க எஸ்பி சேர்த்து வச்சுக்கிறாங்க 4 தலைமுறைக்கு சந்தோஷமா சேர்த்து வச்சிருக்கிறாங்க ஐயா அப்ப அந்த கேஸா போட போறாங்க கூடக்கு கேஸ போட்டு எல்லாம் உள்ளுக்குள்ள தள்ளுற பிளான்ல நிக்கிறாங்க அவங்களே தூக்கிட்டாங்க விசாரணைக்கு இதெல்லாம் ஒரு கண்துடைப்பு ஐயா கண்துடைப்பு போறடாக்க இது தேசிய மக்கள் சக்தி என்ற அந்த நிறுவனத்தை நிலைநாட்டுறதுக்குரிய கடைசி நிமிஷ விளையாட்டுக்கள். இதை செய்ய நினைச்சிருந்தாலப்பன் வேலைக்கே செஞ்சிருக்கலாம் வந்த உடனே. இப்ப 2 நாள் தேர்தலுக்கு 2 நாள் இருக்க முதல் செய்யறதெல்லாம் கட்டாயம் பின்னாலே ஒரு அரசியல் இருக்குது. அதான் இப்ப அந்த ரோட்ல இருக்கிற செக் பாயிண்ட் எல்லாத்தையும் தூக்கி இப்ப இந்த எலெக்ஷன் நாளண்டைக்கு வர போகுது. அதுக்கு முன்னம் உண்மையா இதுல உடன்பாடு இல்லை. நான் அதை உண்மையை சொல்ல வேணும். ஏனென்றால் அட்லீஸ்ட் ஒரு அவசரத்துக்கு ஒரு உதவிக்கு இந்த வாழ்வெட்டு குழுக்களையும் சமூக விரோத குழுக்களையும் கண்டால் போய் உதவி கேட்கறது கண்டாலும் ஒரு காவல் நிலையங்கள் காப்பரன்கள் இருக்குதுன்னு சொல்லி யோசிச்சோம். இப்ப அவங்க சுதந்திரமா தெரிய போறாங்க. அவங்களுக்கு கட்டுப்பாடு பயம்ன்றது இல்லாமல் போகுது. முன்னிக்காலத்துல தம்பி ஒரு வாழ்வெட்டு குழு எங்களுடைய தமிழர்தாய பிரதேசத்துல இருந்ததா சொல்லப்போ, ஒரு போதைப்பொருள் வியாபாரி எங்களோட தமிழர்தாயகத்துல இருந்தான்னு சொல்லி சொல்லுங்க. ஒரு கற்பழிப்பு, ஒரு கொலை, ஒரு ஏமாற்று, ஏதாவது லஞ்சம், ஊழல், கனவுல நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு கனவு தேசத்தை அந்த மனிதன் உருவாக்கி வச்சிருந்தானு. இராணுவ கட்டுப்பாடு, அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டு பிரதேசமா இருந்தாலும் அதுக்குள்ள இவ்வாறான செயற்பாடுகளை செய்வதற்கு மரண பயம் இருந்தது. அது நாங்கள் எவ்வளவுதான் அந்த தமிழர் தாயக பிரதேசம் அந்த தாய் நிலத்தில இல்லாமல் வேற தெற்கில இருந்தாலும் கூட இப்படியான பிரச்சனைகளை செய்யல ஏதாவது செஞ்சு விடுவாங்க, தண்டிக்கப்பட்டு விடுவோம் என்ற பயம் இருந்தது. அந்த பயம் தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டு அந்த பயம் உருவாக்கப்பட்டிருக்கிற வேளையில குற்றங்கள் குறைந்து எங்களுடைய நிலம் பெரும்பாலும் குற்றமில்லாத ஒரு நிலமாகத்தான் இருந்தது. இன்றைக்கு அதே நிலம் எப்படி சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்கு பாருங்க. ஒவ்வொருத்தரா வர்றாங்களப்பா. 2009க்கு பிறகு வந்த மைந்த குடும்பமும் இதைத்தான் செஞ்சிச்சுனா. அவியல் துறக்க இல்லையா? நீங்கள் மறந்துட்டீங்களே. அவியலும் எத்தனையோ துறந்த வேணும். மைத்திரிவால வந்தார். அங்க பெரியர் ஒன்று மடுக்கல, பாயிண்ட் ஒன்று மடுக்கல. அது ஆக அந்த அனுரா வந்து போறதுக்காக அந்த சுலவா போறதுக்கு வச்சிருந்த பரியரை மட்டும் எடுத்தது, வேற ஒன்றும் இல்லைங்க. இதெல்லாம் சும்மா பூ விளங்குதோ? அதெல்லாம் சும்மா. ஏனென்று சொன்னால் இப்ப மைத்திரி வந்தார், மைத்திரியின் அதுகளை எடுக்கிறேன் இதுகளை எடுக்கிறேன் நிலத்தை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார். இந்த அவரை காணையில ஓடிட்டார். ரணில் வந்தார், அவர் ஏதோ செய்கிறன் பற்றன் பிடுங்குறார், அவர் ஓடிட்டார். இப்ப இவர் வந்திருக்கிறார்.
இவர் வந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 40 நாளுகளுக்கு மேல, இந்த 40 நாள்ல இவர் செய்ய நினைச்சிருந்தா முதலாவது நாளே இதை செஞ்சிருக்கலாம். இந்த தமிழ் மக்களுக்கான நல்லெண்ண சமிக்கையாக இவர் செய்யணும் நினைச்சிருந்தால் முதலாவது நாளாக இதை செஞ்சிருக்கலாம். ஏன் இது எலெக்ஷன்ல கடைசி நாள் 2 நாள் இருக்கத்தக்க வந்து செய்றீங்க? இதை வந்து உண்மையா தேர்தல்கள் ஆணைக்குழுவும் பார்த்து கொண்டுதானே இருக்குது, விளங்குதோ? அப்ப உதுவலை வந்து நாங்கள் பெரிய விஷயங்களை அலட்டி கொண்டு மீட்பார் வந்துட்டாருன்னு சொல்லி சொன்னீங்கண்டா, இன்னைக்கு எலெக்ஷனுக்கு 2 நாள் இருக்கிற நேரத்தில் அகற்றப்படுற காவலர்களும் திறக்கப்படுற பாதைகளும் எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த கிழமை மூடப்படும். இதை நீங்க தெளிவா விளங்கி கொள்ள வேணும். அது நேற்றே திருப்பி மூடிட்டாங்களே யாருன்றா போனோட. அப்ப உங்களுக்கு விளங்குது இல்லோ? ஐயா என்னமோண்டா ஐயா, இதுல வந்து வடக்கு கிழக்கு பிரிக்கிறதுக்கே இவங்க எல்லாம் முன்னுக்கு கேசைய போட்ட ஆக்கள் இவங்கெல்லாம். நீங்கள் என்ன செய்கிறீங்கள் என்றால், எஸ்பி செல்வா நீங்கள் என்ன செய்கிறீங்கள் என்றால், சும்மா அவங்களையே ஒரு வழக்கை ஆடினதார். வழக்கு ஆடினது கொண்டு கொடுத்தவனார். எங்கண்ட அவர். அப்ப அவரை நீங்க மறந்துட்டு அவங்களே அவனப்பா அவன் தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய ஆதிக்கத்தை தெற்கிழங்கையிலே நிலைநாட்டுறதுக்காண்டிக்கு அவன் செய்கிறானப்பா. அது அவர் நாங்க வேற இனமையா நீங்க வேற இனமையா, விளங்குதா? ஆனால் எங்கிட்ட இனத்துக்குள்ள இருந்து கொண்டு அந்த கேஸ் எடுத்து அந்த கேஸை வாதாடி அந்த வழக்கை வெண்டு ஒரு இருமாப்பா தானது அந்த வழக்கை வெற்றி கொண்டு நான் சொல்லிக்கொண்டு